இன்றைக்கி ஒரு ஷார்ட் சம்மர் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு நம்மளோட கார்டன்லேருந்து. ஸோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க, நம்மளோட வெள்ளை கத்திரிக்காய். நான் வாங்கும்போது விதை போடும்போது நான் நினச்சது பர்பிள்னு. ஆனால் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் செம்ம டேஸ்டியாக இருந்தது. அது உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ டெண்டராக இருந்தது. இது நம்மளோட மணத்தக்காளி கீரை. நம்ம ஒரு தடவை நாங்கள் விதை போட்டது தாங்க, அது எவ்ரி இயர் தானாகவே வந்துடுது. அது கூட நான் சுற்றி இந்த கிரானியூல்ஸ் போட்டிருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் கரெக்டாக வந்துடுது. அந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக, கசப்பே இல்லைங்க, சூப்பராக இருந்தது. என்ன தான் இருந்தாலும் நம்ம கார்டன்லேருந்து விதை போட்டு நம்ம செடியிலேருந்து வந்த கீரை, அதனால் ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு. அப்புறம் அந்த கீரை வச்சு நான் பார்த்திங்கன்னா தால் கீரை மாதிரி பண்ணேன். ஸோ ஆனியன், தக்காளிலாம், பூண்டெல்லாம் போட்டு தால் கீரையாக பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நம்மளோட கேரட் ஹார்வெஸ்ட்டு. கேரட் விதை போட்டதுலேருந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது இலை ரொம்ப பெருசாயிருச்சுங்க. பட்டு காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கை நம்மளோட பாம் சைஸ்க்கு இருந்தது. ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப இங்கே யூரோப்பில் வெயில்னால அந்த செடியெல்லாம் எப்படி சர்வை பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப ஹீட் இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு காய்ச்சிருச்சு. பட்டு வெதர் நல்லா இருந்திருந்தால் இன்னும் நிறைய காய்ச்சிருக்குங்க. ஆனால் இந்த வெதரில் அது சர்வை பண்ணதே பெருசு. கேரட்டெல்லாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். விதை போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட ஆப்பிள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பறிச்சிடுறேன். பட் ஆப்பிள் நிறைய காய்க்கிறதுனால அதை சாப்பிட பிடிக்க மாட்டேனுதுங்க, ரொம்ப நிறைய காய்ச்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, தொக்கு மாதிரி பண்ணால் வீட்டில் கன்சியூம் ஆகிடுது. அண்டு இப்போ நம்ம இவ்வளோ ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக தொக்கு வந்துடுது எனக்கு. ஸோ தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆப்பிள் தொக்கு வச்சு காலி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு வழி, வேறு வழி இல்லைங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆப்பிள் தொக்கு. இன்றைக்கி ஆடி வெள்ளி நான் வீட்டில் இருந்ததுனால இந்த லஞ்சு மாங்காய் பச்சடி, அப்புறம் நம்ம வீட்டு கேரட்டு, நம்ம வீட்டு பீன்ஸில் அரைச்சி விட்ட சாம்பார். இன்றைக்கி நிறைய நம்ம வீட்டு காயில் பண்ணியிருக்கேன். இது மணத்தக்காளி கீரை, தால் கீரை, அதுவும் நம்ம வீட்டு கீரை தான். வெண்டைக்காய் கடையில் வாங்கினது தான், அதில் தான் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்பிள், நம்ம வீட்டு ஆப்பிளில் பண்ண தொக்குங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் நான் பூண்டும் தக்காளியும் போடுவேன். அது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாங்காய் தொக்குன்னு நினச்சிருவீங்க, அப்படி இருக்கும், ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு சம்மர் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேவ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போது கம்பேரிட்டிவ்லி. பீன்ஸும் எவ்ரி வீக் நான் நிறைய பறிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்க